இந்த பாயாசம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஆமாங்க, நான் இன்னைக்கு பாசிப்பருப்பு பாயாசம் தான் செய்ய போகிறேன். அதுக்கு 1 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்து கொஞ்சோண்டு நெய் ஊற்றி நல்ல செவக்க மணம் வரும் வர வறுத்து எடுத்துக்கிட்டேன். மறுபடியும் அதை ஊற வச்சிடணும். ஒரு பக்கம் ஜவ்வரிசியை ஊற வச்சுருக்கேன். 2யும் ஒன்றா கலந்து 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டு குக்கரில் வச்சு 4, 5 விசில் விட்டு எடுத்துக்கிட்டு 4, 5 ஏலக்காவை அதில் தட்டி போட்டு 1/2 டம்ளர் வெல்லமும் போட்டு மறுபடியும் அடுப்பில் வச்சு கொஞ்சம் கொதி வரும் வர கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் அந்த பச்சை வாடை வெல்லத்தோட பச்சை வாடை போனோன்னா 1 டம்ளர் திக்கான பால், நான் வீட்டில் உள்ள பால் தான் ஊற்றியிருக்கேன். எப்போவுமே தேங்காய் பால் தான் ஊற்றுவேன். இந்த வாட்டி இந்த பால்லையும் செய்யலான்னாங்க, அதில் தான் செஞ்சு பார்க்குறேன். அதுவும் பால் ஊற்றி கொஞ்சம் ஒரு நிமிஷம் கொதித்த உடனே முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து போட்டுருங்க. இதில் தேங்காயும் பொடி பொடியாக நறுக்கி போட்டு வறுக்கலாம். கிஸ்மிஸ் பழம் போடலாம். நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு மட்டும்தான் போட்டேன். அவ்வளவுதான், சுவையான பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் என்ன, குடிக்க வேண்டியது தான்.